நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான நாட்களாகிய இந்த புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை பலியிலே நாம் பங்கேற்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை நாம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவருடைய பாடுகளை ஒரு நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் நம் வாழ்வு அனுபவத்திற்கானது என்பதை எண்ணுவதோடு இதனால் இறைவனுடைய வலிமை நமக்கு வேண்டும் என்ற எண்ணங்களோடும் இந்த பலியிலே பங்கேற்போம். நாம் எல்லோரும் வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருடைய பாடுகளை முழுமையாக தியானிப்பதற்குரிய மன வலிமையையும் நல்லெண்ணங்களையும் இறைவன் தர வேண்டும் என்று இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே,
கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுருவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதி கேட்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீ செவி சாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியே நின்று என்னை காத்தருளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீ சிறுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீ. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 33 வரை, தொடர்ந்து 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாய் கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவர் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொன்னார். சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்துவின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவிற்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாக அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வா, இப்போது உன்னால் பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அமைதியின் அரசராக எருசலேம் நகருக்குள் நுழைந்த நிகழ்வுதான் பாடுகளின் ஞாயிறாக இருந்தது. இந்த வரக்கூடிய நாட்களில் எருசலேமுக்குள் நுழைந்த இயேசுவினுடைய செயல்பாடுகள் என்ன? இத்தனை ஆண்டுகள் ஏன் காத்திருந்தார்? எது தன்னுடைய நிலைப்பாடு என்பதை குறித்து நாம் இவ்வாண்டும் தியானிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த நாளில் ஒரு இறை ஊழியன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், எப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படுகின்றது, எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க முடியும் என்பது குறித்து இன்றைய 2 வாசகங்களும் உணர்த்துகின்றன. முதல் வாசகம் எசாயா இறைவாக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே எப்படி அழைப்பு கொடுக்கப்படுகின்றது, எப்போது அழைப்பு ஒருவர் பெற்றுக்கொள்கின்றார்? அழைப்பு என்பதற்கு கால வரையறை இல்லை, கால நியமனம் இல்லை.
எப்போது வேண்டுமானாலும் அழைத்தல் இருக்கலாம். எசாயா சொல்லுகின்றார், தாயின் கருவில் இருந்தபோதே அவர் என்னை தேர்ந்து கொண்டார். எதற்காக என்பது குறித்தும் சொல்லுகிறார். எனவே இஸ்ரவேலே நீ செவி கொடு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அழைப்பை குறித்து நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊழியன் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நமக்கு இன்றைய முதல் வாசகம் கொடுக்கின்றது. அதாவது அழைப்புக்கு ஒரு காலகட்டம் இல்லை என்பது குறித்த தெளிவும், ஆனால் அதே நேரத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து சற்று மனம் கலக்கமுற்றவராக உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்ற ஒரு வரி செய்தியோடு இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குகின்றது. அன்புக்குரியவர்களே, ஊழியன் உறுதியாக இருப்பதும் மனக்கலக்கமுற்றிருப்பதும் இயல்பு என்பதை நமக்கு காட்டுகின்றது. ஊழியன் எப்போதும் உறுதியாக இருக்க முடியாது, மன வலிமையோடு இருக்க முடியாது, கலக்கமற்றும் இருக்க இயலும் என்பதை குறித்து இயேசு கடவுளுடைய பணிக்காக கடவுளுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற போது இந்த இரண்டு நிலைகளும் ஒரு மனிதனில் இருக்கக்கூடும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது, நாம் தயாராக வேண்டும் என்பதற்காக அழைத்தல் காத்திருப்பதில்லை. இந்த உலக பணிகளை, ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவருடைய அழைப்பு எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நாம் நம்மை முழுமையாக கட்டமைத்து நம்மை திறமையுள்ளவர்களாக்கி தகுதியுள்ளவர்களாக்கி நாம் இந்த உலகத்திலே பயணிப்பதற்கு சரியான நேரம் இதுதான் என்று சொல்லும் அளவிற்கு இந்த அழைப்பானது காத்திருப்பது இல்லை. தகுதி இது என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் நாம் உருவாகும் வரை அழைப்பு காத்திருப்பதில்லை. மாறாக அழைப்பு என்பது எசாயா இறைவாக்கினர் சொன்னது போன்று அழைப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது நாம் இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பாகவும் கூட அந்த அழைப்பு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே தகுதிப்படுத்துவதற்கோ திறப்படுத்துவதற்கோ காலம் இல்லை. ஆண்டவருடைய அழைப்பு எப்போது கொடுக்கப்பட்டாலும் அதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட நாம் தகுதி அடைவதற்கு முன்பாக அல்லது எதிர்பாராத நிலையில் இருக்கும்போதே இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அது எப்படிப்பட்ட அழைப்பு, எப்படிப்பட்ட பணியாக இருக்கிறது? தெளிவாக பணி கொடுக்கப்படுகிறது. இந்த பணிதான் எனக்கு நான் செய்ய வேண்டும் என்பது குறித்து தெளிவு நமக்கு இருக்கின்றது. எனவே அழைப்பு ஒரு தெளிவை கொடுக்கின்றது. அந்த தெளிவான அழைப்பிற்குள் எப்படிப்பட்ட நிலைகள் வருகின்றன? தோல்வி வருகிறது, வெற்றி வருகிறது, திருப்தியான நிலைகள் வருகின்றன, அதிருப்தியான நிலைகள் வருகின்றன. எனவே தோல்வி என்று சொல்லக்கூடியது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் அந்த தோல்வி ஒருபோதும் முடிவு அல்ல. உலக நிகழ்வுகளில் பார்க்கின்றோம், அது ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல் தலைவனாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த போட்டியாக இருக்கலாம். எவர் ஒருவரும் வெற்றியிலே தொடரவும் முடியாது, ஒருவர் எப்போதும் தோல்வியே சந்திப்பார் என்று சொல்லவும் முடியாது. எனவே தோல்வி என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற போது இன்னும் அந்த நிலையிலிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இரு முக்கிய பாத்திரங்களை பார்த்தோம். இயேசு முதலில் அப்பத்தை எடுத்து கொடுப்பவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகின்ற போது யூதாசு இடத்திலே அப்பத்தை கொடுக்கின்றார். அவனும் அதை பெற்றுக்கொண்டு வெளியே செல்லுகின்றான். அது இரவு வேளை. யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு பணம் தேவைப்பட்டால் அதை பெறுவதற்கு 1000 வழிகள் இருந்திருக்கலாம். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்தை ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட, அவருடைய அனுபவங்களை பெற்ற பின்பும் கூட சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் என்று சொல்லும் அளவிற்கு அவன் வேறு ஒரு நிலையிலே தான் பயணித்திருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. ஆண்டவரோடு இருந்தவர்களெல்லாம் அன்பை அனுபவித்தவர்கள், ஆண்டவருடைய அருளை அருகிருந்து அனுபவித்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுப்பான் என்று சொல்வது அது அவனுடைய வாழ்வில் நடந்த ஒரு தோல்வி என்று சொல்லலாம். அவன் தோல்வியிட்டான்.
அதே நேரத்தில் அந்த தோல்வி அவனுக்கு இருளை கொடுத்தது. அவன் இருட்டுக்குள் செல்லுகின்றான். பேதுருவை பார்த்து, நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன்பு சேவல் கூவாது என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை பொறுத்தவரையில் வலிமையாக இருந்தவர், ஆண்டவரோடு என்றைக்கும் ஒன்றித்திருக்க வேண்டும், என்னை பார்த்தா நீர் சொல்லுகிறீர் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையில், அவருடைய பணிகளில் தெளிவோடும் வலிமையோடும் இருந்த அந்த பேதுருவை தோல்வியடைகின்றார். அவர் மறுதலிக்கின்றார். அது ஒரு தோல்வி. ஆனால் பேதுருவை பொறுத்தவரையில் அவருடைய தோல்வி என்பது அதோடு முடிந்து விடவில்லை. மாறாக அது குறித்து அவர் எண்ணி பார்த்து மனம் மாறி மீண்டும் இயேசுனுடைய பணிகளை சென்று அதை பறைசாற்றக்கூடிய ஒரு நிலையில் அவர் உயர்த்தப்படுகின்றார். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்விலும் தோல்வி என்பது தவிர்க்க முடியாது. யூதாஸ் இஸ்காரியோத்து சந்தித்த தோல்வியை போன்றதா அல்லது பேதுரு சந்தித்த தோல்வியை போன்றதா என்பதை நாம் தனிப்பட்ட விதத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அன்புமிக்கவர்களே, இப்படி தோல்விகள், நெருக்கடிகள் இவற்றிற்கு மத்தியில் இயேசுனுடைய பணி எப்படி இருந்தது, அவர் எப்படிப்பட்ட ஒரு பணியாளனாக, ஒரு ஊழியனாக திகழ்ந்தார் என்று சொன்னால், அவர் பணியாற்றிய காலகட்டத்தில் அவர் மகிழ்ச்சியை அனுபவித்ததே இல்லை. மாறாக நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடிகள், அழுத்தங்களுக்கு மேல் அழுத்தங்கள், கேள்விகளுக்கு மேல் கேள்விகள், இடையூறுகளுக்கு மேல் இடையூறுகள், இப்படித்தான் தன்னுடைய பணிவாழ்வை அமைத்து கொண்டார். அப்படிப்பட்ட நிலையிலும் அவருடைய நோக்கு, இலக்கு மிக தெளிவாக இருந்ததால், தன்னுடைய பணிகள் எதற்காக என்ற ஒரு சரியான எண்ணம் அவரிடத்தில் இருந்ததால் அவர் பயணித்து கொண்டே இருந்தார், பணி செய்து கொண்டே இருந்தார். எனவே தோல்விகள், நெருக்கடிகளுக்கு மத்தியில் இயேசு தன்னை ஒரு ஊழியன், ஒரு பணியாளன் என்பதை எண்பித்தார் கடவுளுக்கு முன்பாக. அன்புமிக்கவர்களே, நாம் எல்லோருமே ஆண்டவருடைய ஊழியர்கள். அது குடும்பத்திலாக இருக்கலாம், பணித்தளங்களிலாக இருக்கலாம், நம்முடைய சமூகத்திலாக இருக்கலாம். எங்கு சென்றாலும் நாம் பணியாற்ற வேண்டியவர்கள் என்ற சிந்தை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கின்ற போது நாம் சந்திக்கக்கூடிய எந்த தோல்வியும், எந்த இடையூறும், நெருக்கடியும், அழுத்தமும் நம்மை சோர்வுபடுத்தாது, மாறாக நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். தொடர்ந்து பயணிப்பதற்கு நமக்கு உத்வேகம் அளித்து கொண்டே இருக்கும். நாம் தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொண்டவர்களாக தொடர முடியும். எனவே இயேசு எப்படி ஒரு தோல்விகளுக்கு மத்தியிலும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய பணிகளை அயராது, சளைத்து போகாமல் செய்து கொண்டிருந்தாரோ, இறைவனுடைய ஊழியன் என்று தன்னை நிலைப்படுத்தி கொண்டாரோ, எப்படி எசாயா இறைவாக்கினர் கடவுள் எதற்காக தன்னை தேர்ந்து கொண்டார் என்ற நிலைப்பாட்டோடு தொடர்ந்து பயணித்தாரோ, பேதுரு தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு தோல்விகளுக்கு மத்தியிலும் மீண்டும் அவர் எழுந்து வருகின்றாரோ, அதுபோன்று நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய பணிகளும் அமையட்டும். இந்த புனித வாரம் இறை ஆசிரை நமக்கு அதிகமாக பெற்றுத்தந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்தவும், குறிப்பாக ஆண்டவருடைய பாடுகளை நிகழ்வுகளாக இல்லாமல் அதை வாழ்வு அனுபவமாக பார்ப்பதற்கும், எண்ணுவதற்கும், தியானிப்பதற்கும் உரிய மனவலிமையை நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கேட்போம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, குறை
சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்திர பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்தும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேரச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செமரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செமரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிறுவனத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தீற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி.
மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாளில்லை அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.